Hi all, happy Friday to everyone and welcome back to my channel. ஸோ ஆஸ் யூ see இந்த thumbnail இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரிலேட்டட் டூ ஷாப்பிங் மாலா தான் இருக்கும். ஸோ இதுல Zudio கொஞ்சம், வெஸ்ட் சைட் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டூ க்ளோத்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இட்ஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான். பிகாஸ் இங்க Zudio நியூவா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஆஃப் பர்ச்சேசிங் சம்திங் லைக் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம். பட் அங்க போனோம்னா லான்ச் ஆஃபர்ன்றதுனால எல்லாமே எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஸோ வென் ஐ கோ தேர் அங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருந்தது பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதை எடுத்துட்டு வந்தோம். பிகாஸ் வென் வி கோ ஃபார் ஷாப்பிங் சும்மா போயிட்டு சும்மா வர என்னால முடியவே முடியாது. அண்ட் சான்சஸ் ஆர் வெரி லெஸ் ஃபார் தட். ஸோ அதனால நான் கொஞ்சம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நியூவா லான்ச் ஆயிருக்கு. இது வரைக்கும் நான் Zurioல அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்ததே இல்ல. ஸோ அதனால ஜஸ்ட் கிவ் அ ட்ரை அப்படின்ற மாரி நான் கொஞ்சம் செட் ஆஃப் Zurioல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் நான் வெஸ்ட் சைட் போயிருந்தேன். அங்கேயுமே சேல் இருந்துச்சு. ஸோ அங்கேயாவது கொஞ்சமாவது டாப்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பார்த்தா, அங்கேயுமே எதுவுமே சைஸஸ் அவைலபிளா இல்ல. அண்ட் ஆல்சோ எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்ல. ஸோ அதனால அங்கேயுமே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. பட் அங்கேயுமே ஏதோ கொஞ்சம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஆஃபர்ல இருந்ததுனால அதுவுமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாவே அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் தான் ஃபுல்லாவே வச்சிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் Zudio ஃபுல்லாவே காமிச்சிடுறேன். தென் வெஸ்ட் சைட் போறேன். அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பட் நான் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் சைட் காமிச்சிடுறேன். பிகாஸ் வெஸ்ட் சைட்ல தான் கொஞ்சம் லெஸ்ஸா வாங்கியிருந்தேன். ஸோ நான் வெஸ்ட் சைட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் Zudio வரேன். வெஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 ப்ராடக்ட்ஸ் தான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸி மீ அப்படின்ற ஒரு பிராண்ட்ல எக்ஸ்போலியேட்டிங் ஷீட் மாஸ்க். இது என்ரிச் வித் AHA அண்ட் டர்மரிக்னு போட்டிருந்தது. இது ஆக்சுவலி சொல்ல போனா நிறைய ஃபிளேவர்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு இதோட கலர் ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்தேன். இதுல பாத்தீங்கன்னா லைக் இது எதுக்காகன்னா, இது ஒரு கிரீம் பேஸ் சீரம் மாதிரி இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்கின் பிக்மெண்டடா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஷீட் மாஸ்க் என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா, லைக் நமக்கு ரொம்ப ட்ரைனஸா இருக்கு அப்படின்றப்போ, இல்ல நம்ம உடனே எங்கேயாவது ஃபங்ஷன் போறோம் அப்படின்னா, அந்த டைம் இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷா காட்டும். கொஞ்சம் டயர்டா இல்லாத மாதிரி உங்களோட ஃபேஸ் காட்டும். அதுக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஷீட் மாஸ்க் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா, நீங்க இது ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் நல்ல மாய்ஸ்சராகவே இருக்கும். பிகாஸ் இதுல அவ்வளோ சீரம்ஸ் இருக்கும் அந்த ஷீட் மாஸ்க்ல. எக்ஸஸ் சீரம் நீங்க எடுத்து கூட உங்களோட ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ நான் இது வரைக்கும் இதுல ட்ரை பண்ணதே இல்லை. வெஸ்ட் சைட்ல நான் எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸுமே நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ ட்ரை. ஸோ அதனால நான் இந்த பிசிமி அப்படின்ற ஒரு ஷீட் மாஸ்க் நான் எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே தான். இதுவுமே லிப் மாஸ்க். இதுவுமே ஃப்ரம் த பிசிமி பிராண்ட் தான். இது லாவெண்டர் அண்ட் பெப்டைடுன்ட்டு. இதுவுமே 99 ருபீஸ் தான். ஸோ லிப் மாஸ்க்குமே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே பிக்மெண்டட் போயிடும் அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. உங்களோட லிப் ரொம்ப ட்ரையா, சாப்பியா இல்ல இஃப் நம்ம கன்டினியூஸா ஒரு ட்ரை லிப்ஸ்டிக்ஸ் போடுறோம், இல்ல ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் போடுறோம், ரொம்ப ட்ரையா இருக்கு. அந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஸோ அந்த டைம்க்கு இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் மாய்ஸ்சரா இருக்கும். அவ்வளவுதானே தவிர்த்து உங்களோட லிப்ஸ் பிக்மெண்ட் போயிடும் அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஷீட் மாஸ்க், லிப் மாஸ்க் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, உங்களோட லிப் கொஞ்சம் ட்ரைனஸா இருக்கு அப்படின்னா, அது கொஞ்சம் மாய்ஸ்சரா பண்ணி தரதுக்கு தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். லைக் நீங்க இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் போறீங்க அப்படின்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஐ ஜஸ்ட் பாட் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது ஏதோ நியூவா இருந்துச்சு. ஸ்கின் டிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கின் டிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷேட்ல இருக்கிற மாதிரி எந்த ஸ்கின் டிண்ட்டுமே அவைலபிளா இருக்காது. இல்ல அப்படின்னா ஒரு 3 ஷேட்ஸ் இருக்கும் அவ்வளவுதான். ஒண்ணு ஃபேர் இருக்கும், ஒண்ணு மீடியம் இருக்கும், ஒண்ணு டஸ்கி டோன் இருக்கும். இவ்வளவுதான் 3 ஷேட்ஸ் இருக்கும். எப்பயுமே ஸ்கின் டிண்ட்ல பார்த்து. அத நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இதுவுமே 99 போட்டிருந்தது. பட் இதோட ஆக்சுவல் பிரைஸ் ₹200. அதான் சொன்னேன்ல சேல் ஆஃபர்ன்றதுனால 99 இருந்துச்சு. ஸோ ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது எடுத்திருந்தேன். இதுல பேக்கேஜிங் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா, வெஸ்ட் சைட்ல 2 ஷேட்ஸ் தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஒண்ணு ஃபேரா இருந்துச்சு. ஒண்ணு இந்த மாதிரி டஸ்கி டூ ப்ரவுனா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஷேட் தான் கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. பிகாஸ் நான் அத எடுத்து ட்ரை பண்ணப்ப ரொம்ப ஃபேரா இருந்துச்சு. அத நான் போட்டேன்னா யூசுவலாவே பேய் மாதிரி இருப்பேன். அத போட்டா கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டிஷ்ஷா இருக்கும். இல்ல கிரே அவுட் ஆக ஆரம்பிச்சுரும். அது நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணாலுமே ஒர்க் ஆகாது. ஸோ ஐ தாட் ஆஃப் திஸ் ஒன் டு ஒர்க் இட் அவுட். இதுல ஷேட் நேம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அதான் நான் இதுல ஷேட் நேம் கூட இதுல மென்ஷன் ஆகல. நான் இந்த மாதிரி அவுட்டர் லேயர்ல பார்த்து தான் நான் ஆக்சுவலி எடுத்தேன். நான் ஏதாவது வீடியோஸ்ல ட்ரை பண்ணி காமிச்சு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதுதான் ஒண்ணு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இதுவுமே ஃப்ரம் த பிசிமி. எனக்கு தெரிஞ்சு பிசிமில தான் ஃபுல்லாவே வந்துட்டு லைக் பிராண்ட்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். இதுவுமே வந்து ஒரு லிப் பாம் ₹99 தான். இது வந்து ஸ்ட்ராபெர்ரி ஸ்ப்ரில் அப்டின்ட்டு இருக்குது. ஸோ இதுலயுமே நெறைய ஷேட்ஸ் இருந்தது. இது வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னா, இதோட பேக்கேஜிங் பாருங்களேன். ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு. ஒரு பிங்கிஷ் அண்ட் ஒரு லைட் ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஷேட்ல இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ஸ்மெல்லுமே வந்துட்டு ரொம்ப நல்லா சூப்பரா இருந்துச்சு. இதோட ஷேட் நான் காட்டுறேன் பாருங்களேன். நல்ல ஒரு இது வந்து ஒரு லிப் பாம்ன்றத விட ஒரு லிப் டிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து அன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த ஷேட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். நல்ல மாய்ஸ்சராவுமே இருக்கு. ஸோ அதனால நான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பட் அப்படியே பேக்கேஜ்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான் நான் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ Zudio பர்ச்சேஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல காட்டுறேன் நானு. பிகாஸ் இதுவே எடுத்தேன்னா ரொம்ப லாங் வீடியோவா போயிடும். அண்ட் ஆல்சோ Zudioல வந்து நெறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் பார்ட் 2ல கன்டினியூஸா காட்டுறேன். ஸோ டில் தென் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.